இயற்பியல் அளவுகள், அலகுகள் மற்றும் பரிமாணங்கள். வரிசை எண் 1 இயற்பியல் அளவு நீளம், இதை இங்கிலீஷில் லென்த்தும்பாங்கம்மா. அதோட குறியீடு ஸ்மால் எல். இதோட சமன்பாடுன்னு ஒன்றும் கிடையாது. எஸ்ஐ அலகு மீட்டர். அதோட குறியீடு தமிழில் மீம்பாங்க, இங்கிலீஷில் ஸ்மால் எம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻1 t⁻0. அடுத்து ரெண்டாவது தொலைவு, இதை இங்கிலீஷில் டிஸ்டன்ஸ்பாங்க. இதோட குறியீடு ஸ்மால் டி. இதுக்கும் சமன்பாடு கிடையாது. எஸ்ஐ அலகு மீட்டர், தமிழில் மீ, இங்கிலீஷில் எம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻1 t⁻0. அடுத்தது இடப்பெயர்ச்சி, இங்கிலீஷில் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இதோட குறியீடு கேபிட்டல் எஸ். இதுக்கும் சமன்பாடு கிடையாது. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர், தமிழில் குறியீடு மீ, இங்கிலீஷில் குறியீடு ஸ்மால் எம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻1 t⁻0. நாலாவது நிறை, இங்கிலீஷில் மாஸ்பாங்க. இதோட குறியீடு ஸ்மால் எம். இதுக்கும் சமன்பாடு கிடையாது. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம், தமிழில் கீம்பாங்க, இங்கிலீஷில் கேஜி. இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻1 l⁻0 t⁻0. அஞ்சாவது காலம், இதோட இங்கிலீஷில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா டைம்னு சொல்லுவாங்க. குறியீடு டி, சமன்பாடு கிடையாது. எஸ்ஐ அலகு தமிழில் வினாடி, குறியீடு வி, இங்கிலீஷில் செகண்டு, குறியீடு எஸ். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻0 t⁻1. ஆறாவது பரப்பு, இங்கிலீஷில் ஏரியா, அதோட குறியீடு கேபிட்டல் ஏ. சமன்பாடு நீளம் இன்ட்டு அகலம், இங்கிலீஷில் லென்த் இன்ட்டு பிரெத், குறியீடு எல் இன்ட்டு பி. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர், எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர். இதோட குறியீடு தமிழில் மீ ஸ்கொயர்னு வரும், இங்கிலீஷில் எம் ஸ்கொயர். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻2 t⁻0. ஏழாவது பருமன், இங்கிலீஷில் வால்யூம், அதோட குறியீடு வி. இதோட சமன்பாடு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், இங்கிலீஷில் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இதோட குறியீடு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இதோட எஸ்ஐ அலகுன்னா மீட்டர் கியூப். இதோட குறியீடு எம் அடுக்கு 3 எம் கியூபுங்களாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻3 t⁻0. எட்டாவது அடர்த்தி, இங்கிலீஷில் மாஸ் டென்சிட்டி. இதோட குறியீடு ரோ. இதோட சமன்பாடு நிறை பை பருமன், இங்கிலீஷில் மாஸ் பை வால்யூம், குறியீடு எம் பை வி. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், இங்கிலீஷில் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் தான். இதோட குறியீடு கேஜி பை எம் கியூப், இல்லை கேஜி m⁻−3ன்னு சொல்லலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻1 l⁻−3 t⁻0. ஒம்போதாவது ஒப்படர்த்தி, இங்கிலீஷில் ரிலேட்டிவ் டென்சிட்டி, குறியீடு ஆர்டி. இதோட சமன்பாடு பொருளின் அடர்த்தி பை 4 டிகிரி செல்சியஸ் நீரின் அடர்த்தி, இங்கிலீஷில் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். இதுக்கு அலகு இல்லை, நோ யூனிட். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻0 t⁻0. பத்தாவது வேகம், இங்கிலீஷில் ஸ்பீடு, குறியீடு ஸ்மால் எஸ். சமன்பாடு தொலைவு பை காலம். இதோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி, இங்கிலீஷில் மீட்டர் பர் செகண்ட், குறியீடு எம் பை எஸ், இல்லை எம் s⁻−1ன்னு சொல்லலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻1 t⁻−1. 11வது திசைவேகம், இங்கிலீஷில் வெலாசிட்டி. இதோட குறியீடு ஸ்மால் வி. சமன்பாடு இடப்பெயர்ச்சி பை காலம், இங்கிலீஷில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், குறியீடு எஸ் பை டி. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி, இங்கிலீஷில் மீட்டர் பர் செகண்ட், குறியீடு எம் s⁻−1. பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻1 t⁻−1. 12வது முடுக்கம், இங்கிலீஷில் ஆக்சலரேஷன். இதோட குறியீடு ஸ்மால் ஏ. சமன்பாடு திசைவேகம் பை காலம், ஃபார்முலா வெலாசிட்டி பை டைம், குறியீடு வி பை டி. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி பை வினாடின்னு எழுதலாம். இதையே மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்னு சொல்லலாம், இங்கிலீஷில் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். குறியீடில் சொன்னோம்னா எம் பை எஸ் ஸ்கொயர், இல்லைனா எம் s⁻². இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻1 t⁻−2. 13வது இயற்பியல் அளவு விசை. இதை இங்கிலீஷில் ஃபோர்ஸும்பாங்க, குறியீடு கேபிட்டல் எஃப். இதோட சமன்பாடு நிறை இன்ட்டு முடுக்கம், இங்கிலீஷில் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், எம் இன்ட்டு ஏன்னு சொல்லலாம் குறியீடு. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர், இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். குறியீடில் கேஜி எம் பை எஸ் ஸ்கொயர், இல்லை கேஜிஎம் s⁻²ன்னு சொல்லலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻1 l⁻1 t⁻−2. 14வது இயற்பியல் அளவு கடத்தாக்கு விசை, இங்கிலீஷில் இம்பல்ஸ், குறியீடு கேபிட்டல் ஜே. சமன்பாடு விசை இன்ட்டு காலம், இங்கிலீஷில் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், குறியீடு எஃப் இன்ட்டு டி.
இதோட எஸ்ஐ அலகுன்னு பார்த்தா கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு வினாடி. மேலே இருக்கிற வினாடியும் கீழே உள்ள ஒரு வினாடியும் அடிச்சிட்டோம்னா நமக்கு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடின்னு கிடைக்கும். இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு செகண்ட். நியூமரேட்டரில் உள்ள செகண்டும் டினாமினேட்டரில் உள்ள செகண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இதோட குறியீடு கேஜி எம்/எஸ் இல்லை கேஜி எம்/எஸ்ன்னு அடுக்கு -1ன்னு சொல்லலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m/1 l/1 t/-1. 15வது இயற்பியல் அளவு வேலை, இங்கிலீஷில் ஒர்க்கும்பாங்க. அதோட குறியீடு W. இதோட சமன்பாடு விசை இன்ட்டு நீளம், இங்கிலீஷில் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் F/d. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர், இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர்பாங்க. இதே எப்படி சொல்லலாம்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை வினாடி ஸ்கொயர், இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். குறியீடில் எழுதினோம்னா கேஜி m² s/-2. பரிமாண வாய்ப்பாடு m/1 l/2 t/-2. 16வது அளவு ஆற்றல், இங்கிலீஷில் எனர்ஜி. அதோட குறியீடு கேபிட்டல் E. சமன்பாடு விசை இன்ட்டு நீளம், இங்கிலீஷில் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், குறியீடு F/d. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர். இதையே எப்படி எழுதலாம், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை வினாடி ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். அதோட குறியீடு கேஜி m² s² இல்லை கேஜி m² s/-2ன்னு சொல்லலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m/1 l/2 t/-2. 17வது இயற்பியல் அளவு திறன், இங்கிலீஷில் பவர். இதோட குறியீடு கேபிட்டல் P. இதோட சமன்பாடு வேலை பை காலம், இங்கிலீஷில் ஒர்க் பை டைம், குறியீடு W/t. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை வினாடி ஸ்கொயர் இன்ட்டு 1 வினாடி. இதே எப்படி எழுதலாம்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை வினாடி க்யூப்னு எழுதலாம். இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். குறியீடில் எழுதினோம்னா கேஜி m² s³. இதையே எப்படி எழுதலாம்னா கேஜி m² s/-3ன்னு எழுதலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m/1 l/2 t/-3. 18வது உந்தம், இது இங்கிலீஷில் மொமெண்டம்பாங்க. அதோட குறியீடு ஸ்மால் p. இதோட சமன்பாடு நிறை இன்ட்டு திசைவேகம், ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, குறியீடு m/v. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி, இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். குறியீடில் சொன்னோம்னா கேஜி m/s இல்லை கேஜி m/s/-1. பரிமாண வாய்ப்பாடில் சொல்லும்போது m/1 l/1 t/-1. 19வது இயற்பியல் அளவு அழுத்தம், இங்கிலீஷில் ப்ரெஷர். அதோட குறியீடு கேபிட்டல் P. இதோட சமன்பாடுன்னு சொல்லும்போது விசை பை பரப்பு, இங்கிலீஷில் ஃபோர்ஸ் பை ஏரியா, குறியீடு F/a. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு 1 மீட்டர் ஸ்கொயர். மேலே உள்ள மீட்டரும் கீழே உள்ள ஒரு மீட்டரையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது கிலோகிராம் வினாடி ஸ்கொயர் மீட்டர். இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு 1 மீட்டர் ஸ்கொயர். நியூமரேட்டரில் உள்ள ஒரு மீட்டரையும் டினாமினேட்டரில் உள்ள மீட்டரையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா கிலோகிராம் பை மீட்டர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். குறியீடில் சொல்லும்போது கேஜி பை m². இதை எப்படி எழுதலாம், கேஜி m/-1 s/-2ன்னு சொல்லலாம். பரிமாண வாய்ப்பாடு m/1 l/-1 t/-2. 20வது இயற்பியல் அளவு தகைவு, இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க. இதோட சமன்பாடு விசை பை பரப்பு, இங்கிலீஷில் ஃபோர்ஸ் பை ஏரியா, குறியீடு F/a. கிலோகிராம் அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு 1 மீட்டர் ஸ்கொயர். நியூமரேட்டரில் உள்ள மீட்டரையும் டினாமினேட்டரில் உள்ள மீட்டரையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கிலீஷில் சொல்ல போனால் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு 1 மீட்டர் ஸ்கொயர். நியூமரேட்டரில் உள்ள ஒரு மீட்டரையும் டினாமினேட்டரில் உள்ள ஒரு மீட்டரையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். இதே எப்படி எழுதலாம்னா கேஜி பை m²ன்னு எழுதலாம், இல்லை கேஜி m/-1 s/-2. இதோட பரிமாண வாய்ப்பாடு m/1 l/-1 t/-2. 21வது இயற்பியல் அளவு திரிப்பு, இங்கிலீஷில் ஸ்ட்ரைன். அதோட சமன்பாடு பரிமாணத்தில் மாற்றம் பை தொடக்கநிலை பரிமாணம், இங்கிலீஷில் சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இதுக்கு அலகு கிடையாது, யூனிட் கிடையாது. இதோட பரிமாண வாய்ப்பாடு m/0 l/0 t/0. 22வது இயற்பியல் அளவு பரப்பு இழுவிசை, இங்கிலீஷில் சர்ஃபேஸ் டென்ஷன்பாங்க. குறியீடு கேபிட்டல் T. இதோட சமன்பாடு விசை பை நீளம், இங்கிலீஷில் ஃபோர்ஸ் பை லென்த், குறியீடு F/l. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு 1 மீட்டர், இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு 1 மீட்டர். இதே எப்படி எழுதலாம்னா கேஜி பை s² இல்லை கேஜி s/-2ன்னு சொல்லலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m/1 l/0 t/-2. 23வது இயற்பியல் அளவு மீச்சு குணக்கம்,
இங்கிலீஷில் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிம்பாங்க. அதோட சமன்பாடு தகைவு பை திரிப்பு, இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரைனும்பாங்க. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் வினாடி ஸ்கொயர் பை அலகு இல்லை. இங்கிலீஷில் சொல்ல போனோம்னா கிலோகிராம் பை மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் பை நோ யூனிட். குறியீடில் எழுதினோம்னா கேஜி எம்மின் அடுக்கு -1 எஸ்ஸின் அடுக்கு -2. இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு -1 டீன் அடுக்கு -2. 24வது இயற்பியல் அளவு பரப்பு ஆற்றல், இங்கிலீஷில் சர்ஃபேஸ் எனர்ஜிமா. இதோட சமன்பாடு ஆற்றல் பை பரப்பு, இங்கிலீஷில் எனர்ஜி பை ஏரியா. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வினாடின் அடுக்கு -2 பை மீட்டர் ஸ்கொயர். நியூமரேட்டரில் உள்ள மீட்டர் ஸ்கொயரும் டினாமினேட்டரில் உள்ள மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது கிலோகிராம் எஸ்ஸின் அடுக்கு -2. இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு 0 டீன் அடுக்கு -2. 25வது திசைவேக சரிவு, இங்கிலீஷில் வெலாசிட்டி கிரேடியன்ட், குறியீடு டிவி பை டிஎக்ஸ். இதோட எஸ்ஐ அலகு திசைவேக மாறுபாடு பை தொலைவு, வெலாசிட்டி பை டிஸ்டன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி இன்ட்டு 1 பை மீட்டர். அப்படின்னா நியூமரேட்டரில் உள்ள மீட்டரும் டினாமினேட்டரில் உள்ள மீட்டரும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 1 பை எஸ்ன்னு கிடைக்கும். இதை எஸ்ஸின் அடுக்கு -1ன்னு சொல்லலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 0 எல்லின் அடுக்கு 0 டீன் அடுக்கு -1. 26வது இயற்பியல் அளவு ப்ரெஷர் கிரேடியன்ட், தமிழில் அழுத்த சரிவு. சமன்பாடு அழுத்தம் பை தொலைவு, இங்கிலீஷில் ப்ரெஷர் பை டிஸ்டன்ஸ், குறியீடு டிபி பை டிஎக்ஸ். இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் வினாடி ஸ்கொயர் பை மீட்டர். இதை எப்படி எழுதலாம்னா கிலோகிராம் மீட்டர் அடுக்கு -2 வினாடி அடுக்கு -2. இங்கிலீஷில் அதோட குறியீடு கேஜி எம்மின் அடுக்கு -2 எஸ்ஸின் அடுக்கு -2. இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு -2 டீன் அடுக்கு -2. 27வது இயற்பியல் அளவு அழுத்த ஆற்றல், இங்கிலீஷில் ப்ரெஷர் எனர்ஜி. இதோட சமன்பாடு அழுத்தம் இன்ட்டு பருமன். இதோட ஃபார்முலா ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் பிவி. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் அடுக்கு -1 வினாடி அடுக்கு -2 இன்ட்டு மீட்டர் கியூப். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கிலோகிராம் மீட்டர் அடுக்கு 2 வினாடி அடுக்கு -2ன்னு கிடைக்கும். இங்கிலீஷில் சொல்ல போனோம்னா கேஜி எம் ஸ்கொயர் எஸ்ஸின் அடுக்கு -2 கேஜி எம் ஸ்கொயர் எஸ்ஸின் அடுக்கு -2. இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு 2 டீன் அடுக்கு -2. 28வது எடை, இங்கிலீஷில் வெயிட்டும்பாங்க. அதோட குறியீடு டபிள்யூ. இதோட சமன்பாடு நிறை இன்ட்டு புவியிருப்பு முடுக்கம், இங்கிலீஷில் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதோட குறியீடு எம்ஜி. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர், இங்கிலீஷில் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். குறியீடில் சொன்னோம்னா கேஜி எம் எஸ்ஸின் அடுக்கு -2. இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு 1 டீன் அடுக்கு -2. 29வது புவியிருப்பு முடுக்கம், இங்கிலீஷில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோட குறியீடு ஸ்மால் ஜி. இதோட சமன்பாடுன்னு பார்த்தோன்னா தொலைவு பை காலம் இன்ட்டு 1 பை காலம். அப்படின்னா தொலைவு பை காலம் ஸ்கொயர்னு வரும். இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர், இங்கிலீஷில் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். குறியீடு எம் எஸ்ஸின் அடுக்கு -2. பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 0 எல்லின் அடுக்கு 1 டீன் அடுக்கு -2. 30வது கோணம் கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சி ரெண்டோட குறியீடும் டீட்டா தான். இங்கிலீஷில் கோணம்னா ஆங்கிள், கோண இடப்பெயர்ச்சினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட எஸ்ஐ அலகுன்னு பார்த்தா வட்டவில் பை ஆரம், இங்கிலீஷில் ஆர் பை ரேடியஸ். இதோட அலகும் என்னன்னு பார்த்தோன்னா ரேடியன் தான். இதுக்கு என்ன உண்டு, அலகு உண்டு, ஆனால் பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. கோண இடப்பெயர்ச்சிக்கு என்ன உண்டு, அலகு உண்டு, பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. பரிமாண வாய்ப்பாடு இல்லைங்கிறதுனால எம்மின் அடுக்கு 0 எல்லின் அடுக்கு 0 டீன் அடுக்கு 0. 31வது இயற்பியல் அளவு கோண திசைவேகம், இங்கிலீஷில் ஆங்குலர் வெலாசிட்டிம்பாங்க. இதோட குறியீடு ஒமேகா. இதோட சமன்பாடு கோண இடப்பெயர்ச்சி பை காலம், இங்கிலீஷில் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். எஸ்ஐ அலகு ரேடியன் பை வினாடி, இங்கிலீஷில் ரேடியன் பர் செகண்ட். இதை ரேடியன் எஸ்ஸின் அடுக்கு -1ன்னு சொல்லலாம். ரேடியனுக்கு பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. அதனால் எம்மின் அடுக்கு 0 எல்லின் அடுக்கு 0. இந்த எஸ் டு த பவர் ஆஃப் -1க்கு பதிலாக டி டு த பவர் ஆஃப் -1. அப்படின்னா இந்த கோண திசைவேகத்தோட பரிமாண வாய்ப்பாடு என்ன, எம்மின் அடுக்கு 0 எல்லின் அடுக்கு 0 டீன் அடுக்கு -1. 32வது இயற்பியல் அளவு கோணம் முடுக்கம், இங்கிலீஷில் ஆங்குலர் ஆக்சலரேஷன். அதோட குறியீடு ஆல்ஃபா. இதோட எஸ்ஐ அலகு கோண திசைவேகம் பை காலம், ஃபார்முலா ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் இங்கிலீஷில். இதோட அலகு ரேடியன் பர் வினாடி இன்ட்டு 1 பை வினாடி. இதை எப்படி எழுதலாம்னா ரேடியன் பை வினாடி ஸ்கொயர்னு எழுதலாம், இங்கிலீஷில் ரேடியன் பை செகண்ட் ஸ்கொயர். இதே எப்படி எழுதலாம், ரேடியன் எஸ்ஸின் அடுக்கு -2. பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 0 எல்லின் அடுக்கு 0 டீன் அடுக்கு -2. 33வது நிலைம திருப்புத்திறன்,
இங்கிலீஷில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதோட குறியீடு கேபிட்டல் I. இதோட சமன்பாடு நிறைவு இன்ட்டு தொலைவு ஸ்கொயர், இங்கிலீஷில் மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், குறியீடு mr ஸ்கொயர், குறியீடு mr ஸ்கொயர். இதோட SI அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், இங்கிலீஷில் kg m ஸ்கொயர். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻1 L⁻2 T⁻0. 34வது இயற்பியல் அளவு கோண உந்தம், இங்கிலீஷில் ஆங்குலர் மொமெண்டம். இதோட குறியீடு கேபிட்டல் L. இதோட SI அலகுன்னு இப்போ சமன்பாடுன்னு பார்த்தோம்னா நிலைமை திருப்புத்திறன் இன்ட்டு கோண திசைவேகம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி, L = I ஒமேகாமா இங்கிலீஷில். அப்படின்னா இதோட SI அலகுன்னு பார்த்தா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ரேடியன் பை வினாடி, இங்கிலீஷில் kg m ஸ்கொயர் ரேடியன் பை செகண்ட்னு வரும். இதையே குறியீட்டில் எழுதணும்னா kg m ஸ்கொயர் ரேடியன் s⁻1. இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻1 L⁻2 T⁻−1. 35வது இயற்பியல் அளவு விசையின் திருப்புத்திறன், இல்லைனா திருப்பு விசைன்னு சொல்லலாம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இங்கிலீஷில் விசையின் திருப்புத்திறன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், திருப்பு விசைனா கப்பல். இதோட சமன்பாடு விசை இன்ட்டு தொலைவு, இங்கிலீஷில் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதோட SI அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர். இதே எப்படி எழுதலாம்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வினாடி அடுக்கு -2ன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் kg m ஸ்கொயர் s⁻2. இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻1 L⁻2 T⁻2. 36வது இயற்பியல் அளவு திருப்பு விசை, இங்கிலீஷில் டார்க்கும்பாங்க. அதோட குறியீடு டவ். சமன்பாடு கோண உந்தம் பை காலம், இல்லை விசை இன்ட்டு தொலைவுன்னு சொல்லலாம். கோண உந்தம் பை காலம்ங்கிறதுனால இதோட இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் பை டைம் TL/TTம்பாங்க. விசை இன்ட்டு தொலைவுன்னு சொன்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் F இன்ட்டு Dமா. இதோட SI அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ரேடியன் பர் வினாடி பை வினாடி, அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ரேடியன் பர் வினாடி ஸ்கொயர்னு வரும். இங்கிலீஷில் சொன்னோம்னா kg m ஸ்கொயர் ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர், இல்லைனா kg m ஸ்கொயர் s⁻2. ஏன்னா ரேடியனுக்கு பரிமாண வாய்ப்பாடு கிடையாது. அதனால் இதோட பரிமாண வாய்ப்பாடு என்ன ஆயிரும், m⁻1 L⁻2 T⁻2. 37வது கோண அதிர்வெண், இங்கிலீஷில் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இதோட குறியீடு ஒமேகா. இதோட சமன்பாடு கோண இடப்பெயர்ச்சி பை காலம், இங்கிலீஷில் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதோட அலகுன்னு பார்த்தோன்னா ரேடியன் பர் வினாடி, இங்கிலீஷில் ரேடியன் பை செகண்ட், ரேடியன் s⁻1 எழுதலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 L⁻0 T⁻−1. 38வது அதிர்வெண், இங்கிலீஷில் ஃப்ரீக்வன்சி. இதோட குறியீடு என்னன்னு சொல்லலாம், எஃப்னு சொல்லலாம், இல்லை நியூன்னு சொல்லலாம். இதோட சமன்பாடு 1 பை காலம், இங்கிலீஷில் 1 பை டைம் பீரியட், குறியீடு 1 பை T. இதோட SI அலகு 1 பை வினாடி, இங்கிலீஷில் 1 பை செகண்ட், s⁻1. பரிமாண வாய்ப்பாடு m⁻0 L⁻0 T⁻−1. 39வது இயற்பியல் அளவு அலை நீளம், இங்கிலீஷில் வேவ் லென்த், குறியீடு லாம்டா. இதுக்குன்னு சமன்பாடு தனிப்பட்ட முறையில் கிடையாது. இதோட SI அலகு மீட்டர், இங்கிலீஷில் மீட்டர் தான். இதோட குறியீடு ஸ்மால் m. இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 L⁻1 T⁻0. 40வது போல்ட்ஸ்மேன் மாறிலி, இங்கிலீஷில் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதோட குறியீடு K. இதோட சமன்பாடு மோலார் வாயு மாறிலி பை அவகட்ரோ எண், இங்கிலீஷில் மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட் பை அவகட்ரோ நம்பர்பாங்க. இதோட SI அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை வினாடி ஸ்கொயர் பை கெல்வின். இதை எப்படி சொல்லலாம், கிலோகிராம் மீட்டர் அடுக்கு 2 வினாடி அடுக்கு -2 கெல்வின் அடுக்கு -1, இங்கிலீஷில் kg m ஸ்கொயர் s⁻2 K⁻1. இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻1 L⁻2 T⁻−2 K⁻−1. 41வது ஃபாரடே மாறிலி, இங்கிலீஷில் ஃபாரடே கான்ஸ்டன்ட். இதோட அலகு சமன்பாடு அவகட்ரோ மாறிலி இன்ட்டு மின்னோட்டம், இங்கிலீஷில் அவகட்ரோ கான்ஸ்டன்ட் இன்ட்டு எலமெண்ட்ரி சார்ஜும்பாங்க. இதோட SI அலகு AT பை மோல், இதே AT மோல் அடுக்கு -1ன்னு சொல்லலாம். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0 L⁻0 T⁻1 A⁻1 மோலின் அடுக்கு -1. 42வது இயற்பியல் அளவு பிளாங்க் மாறிலி, இங்கிலீஷில் பிளாங்க் கான்ஸ்டன்ட்பாங்க. இதோட குறியீடு h ஸ்மால் h. இதோட சமன்பாடு ஆற்றல் பை அதிர்வெண், இங்கிலீஷில் எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி. SI அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வினாடி அடுக்கு -2 பை வினாடி அடுக்கு -1. இதோட SI அலகு தமிழில் சொன்னால் கிலோகிராம் கி மீ அடுக்கு 2 வி அடுக்கு -1, இங்கிலீஷில் kg m ஸ்கொயர் s⁻1. பரிமாண வாய்ப்பாடு m⁻1 L⁻2 T⁻−1. 43வது இயற்பியல் அளவு ஈர்ப்பு மாறிலி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட குறியீடு கேபிட்டல் G. இதோட சமன்பாடு விசை இன்ட்டு தொலைவு ஸ்கொயர் பை நிறைவு ஸ்கொயர்,
இங்கிலீஷில் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பை மாஸ் ஸ்கொயர். இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர். இதையே கிலோகிராம் அடுக்கு -1 மீட்டர் அடுக்கு 3 வினாடி அடுக்கு -2ன்னு சொல்லலாம். இதோட குறியீடு கேஜி அடுக்கு -1 எம்மின் அடுக்கு 3 எஸ்ஸின் அடுக்கு -2. பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு -1 எல்லின் அடுக்கு 3 டிஎன் அடுக்கு -2. 44வது இயற்பியல் அளவு விசை மாறிலி, இங்கிலீஷில் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட குறியீடு கே. சமன்பாடு விசை பை இடப்பெயர்ச்சி, இங்கிலீஷில் ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட், குறியீடு F/A. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் பை மீட்டர். மேலே உள்ள மீட்டரையும் கீழே உள்ள மீட்டரையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? கேஜி எஸ்ஸின் அடுக்கு -2 கிடைக்கும். இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு 0 டிஇன் அடுக்கு -2. 45வது இயற்பியல் அளவு சுழற்சி ஆரம், இங்கிலீஷில் ரேடியஸ் ஆஃப் ஹைரேசன் ஸ்மால் கே. இதோட சமன்பாடு தொலைவு தாம்மா. இது சுழற்சி ஆரம்ங்கிறது தொலைவு தான். இதோட இங்கிலீஷில் டிஸ்டன்ஸுமாங்க. அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸோட யூனிட்டு தொலைவோட அலகு என்ன தெரியும்? மீட்டர்னு தெரியும். அதோட குறியீடு ஸ்மால் எம். இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 0 எல்லின் அடுக்கு 1 டிஇன் அடுக்கு 0. 46வது இயற்பியல் அளவு தன் வெப்பம், இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதோட குறியீடு கேபிட்டல் எஸ். சமன்பாடு வெப்ப ஆற்றல் பை நிறை இன்ட்டு வெப்பநிலை, ஃபார்முலா ஹீட் எனர்ஜி பை மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வினாடி அடுக்கு -2 பை கிலோகிராம் கெல்வின். நியூமரேட்டரில் உள்ள கிலோகிராமும் டினாமினேட்டரில் உள்ள கிலோகிராமும் அடிபட்டுருச்சுன்னா நமக்கு மீட்டர் ஸ்கொயர் வினாடி அடுக்கு -2 கெல்வின் அடுக்கு -1 வரும். இங்கிலீஷில் எம் ஸ்கொயர் எஸ்ஸின் அடுக்கு -2 கே அடுக்கு -1. அதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 0 எல்லின் அடுக்கு 2 டி அடுக்கு -2 கே அடுக்கு -1. 47வது இயற்பியல் அளவு இயக்க ஆற்றல், இங்கிலீஷில் கைனட்டிக் எனர்ஜிம்பாங்க. அதோட குறியீடு இகேன்னு சொல்லலாம், இல்லை கேபிட்டல் கேன்னு சொல்லலாம். இதோட சமன்பாடு ½ இன்ட்டு நிறை இன்ட்டு திசைவேக ஸ்கொயர்டு, அரை இன்ட்டு நிறை இன்ட்டு திசைவேகம் ஸ்கொயர்டு. இங்கிலீஷில் ½ இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர்டு, ½ mv ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி அடுக்கு -1 ஹோல் ஸ்கொயர்மா. அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வினாடி அடுக்கு -2, இங்கிலீஷில் கேஜி எம் ஸ்கொயர் எஸ்ஸின் அடுக்கு -2. இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு 2 டிஇன் அடுக்கு -2. 48வது இயற்பியல் அளவு நிலை ஆற்றல், இல்லை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜிம்பாங்க. இதோட குறியீடு இபி இல்லைன்னா கேபிட்டல் யூம்பாங்க. இதோட சமன்பாடு நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் இன்ட்டு உயரம், இங்கிலீஷில் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு, எம்ஜிஹெச்னு சொல்லாமா, குறியீடு எம்ஜிஹெச். இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி இன்ட்டு மீட்டர். அப்படின்னா என்ன கிடைக்கும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வினாடி அடுக்கு -1 கேஜி எம் ஸ்கொயர் எஸ்ஸின் அடுக்கு -1. இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு 2 டிஇன் அடுக்கு -1. 49வது பாகியல் எண், இங்கிலீஷில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, குறியீடு ஈட்டா. இதோட சமன்பாடு விசை பை பரப்பு இன்ட்டு 1 பை திசைவேக சரிவு, இங்கிலீஷில் சொல்ல போனோம்னா ஃபோர்ஸ் பை ஏரியா இன்ட்டு 1 பை வெலாசிட்டி பை டிஸ்டன்ஸ். இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் பை மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் பர் வினாடி. இதை சுருக்கணும்னா கிலோகிராம் மீட்டர் அடுக்கு -1 வினாடி அடுக்கு -1, இங்கிலீஷில் கேஜி எம்மின் அடுக்கு -1 எஸ்ஸின் அடுக்கு -1. இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு -1 டிஇன் அடுக்கு -1. 50வது இயற்பியல் அளவு கோண கணத்தாக்கு விசை ஆங்குலர் இம்பல்ஸ், அதோட சமன்பாடு திருப்பு விசை இன்ட்டு காலம், இங்கிலீஷில் டார்க் இன்ட்டு டைம். இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வினாடி அடுக்கு -2 இன்ட்டு வினாடி. அப்படின்னா என்ன கிடைக்கும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வினாடி அடுக்கு -1ன்னு கிடைக்கும். இங்கிலீஷ் குறியீடு கேஜி எம் ஸ்கொயர் எஸ்ஸின் அடுக்கு -1. பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 1 எல்லின் அடுக்கு 2 டிஇன் அடுக்கு -1. 51வது இயற்பியல் அளவு விடுபடு வேகம், இங்கிலீஷில் எஸ்கேப் ஸ்பீடு, குறியீடு விஇ. இதோட சமன்பாடு 2 இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் இன்ட்டு புவியின் ஆரம் ஹோல் 1/2. அப்படின்னா என்ன இருக்குன்னா அதோட வர்க்கம்மா √2gr, இங்கிலீஷில் √2gr சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கே ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த். இதோட எஸ்ஐ அலகுன்னு பார்த்தோன்னா மீட்டர் பர் வினாடி. அப்படின்னா m⁻⁻⁻. இதோட பரிமாண வாய்ப்பாடு எம்மின் அடுக்கு 0 எல்லின் அடுக்கு 1 டிஇன் அடுக்கு -1. 52வது சுற்றி இயக்க திசைவேகம், இங்கிலீஷில் ஆர்பிட்டல் வெலாசிட்டி v0. இதோட சமன்பாடு √gm/r. ஜிங்கிறது புவியீர்ப்பு மாறிலி, எம்ங்கிறது புவியின் நிறை, கேபிட்டல் ஆருங்கிறது புவியின் ஆரம்.
இதை அலகுன்னு சொன்னோம்னா மீட்டர் பர் வினாடி, இங்கிலீஷில் m(s⁻⁻1). இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0, l⁻1, t⁻⁻1. என்ன திசைவேகத்தோட அலகு பரிமாணம் தான் இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட யூனிட்டும் டைமென்ஷன்ஸும். அடுத்தது 53வது மோலார் வாயு மாறிலி, இங்கிலீஷில் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இதோட குறியீடு கேபிட்டல் R. இதோட எஸ் அலகு அழுத்தம் இன்ட்டு பருமன் பை மோல் இன்ட்டு வெப்பநிலை, இங்கிலீஷில் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் பை மோல் இன்ட்டு டெம்பரேச்சர். குறியீடு PV/NTன்னு சொல்லலாமா. இதோட எஸ் அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் வினாடி ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் கியூப் பை மோல் இன்ட்டு கெல்வின்மா. அதை குறியீடில் எழுதினோம்னா கிலோகிராம் மீட்டர் அடுக்கு 2 வினாடி அடுக்கு -2 கெல்வின் அடுக்கு -1 மோலின் அடுக்கு -1. இங்கிலீஷ் குறியீடு kg(m²) s⁻², k⁻⁻1 மோலின் அடுக்கு -1. பரிமாண வாய்ப்பாடு m⁻1, l⁻2, t⁻⁻2, k⁻⁻1 மோலின் அடுக்கு -1. 54வது இயற்பியல் அளவு உராய்வு குணகம், இங்கிலீஷில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ. சமன்பாடு உராய்வு விசை பை செங்குத்து எதிர்ச்செயல், இங்கிலீஷில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பை நார்மல் ஃபோர்ஸ் F/Rன்னு சொல்லலாம். இதுக்கு அலகு கிடையாது, நோ யூனிட். இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻0, l⁻0, t⁻0. அப்படின்னா உராய்வு குணகம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. 55வது வெப்ப கடத்து திறன் குணகம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, இங்கிலீஷில் அதோட குறியீடும் K தான். அதோட சமன்பாடு K = ΔQ/ΔT into ΔX/ΔT into 1/A. இதோட எஸ்ஐ அலகு ஜூல்/மீட்டர்/செகண்ட் கெல்வின், இல்லைனா kg(m²) s⁻²/-ms(k). மேலே உள்ள ஒரு எம்மையும் கீழே உள்ள ஒரு எம்மையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா kg(m) s⁻³ k⁻⁻1. இதோட பரிமாண வாய்ப்பாடு m⁻1, l⁻1, t⁻⁻3, k⁻⁻1. இதுதான் இதோட பரிமாண வாய்ப்பாடு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜெய் மேரா நாலேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ஜெய் மேரா நாலேஜ்.